என்னண்ணே ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. வீட்டுல எங்க யாரையும் காணோம், வெளியே போயிருக்காங்களா அப்பா அம்மா எல்லாரும்? இல்லைண்ணே, அதாவது டிவி வேற இப்ப ரிப்பேர் ஆகி போச்சு. ஐயோ, ஐயப்பன் கோயிலுக்கு வேற போனோம். ஆமா மலைக்கு போகணும் சொல்லிட்டு இருந்தேன். செலவு வேற அடுத்தடுத்த செலவு இருக்கா. என்ன செய்யறது ஏது செய்யறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எத்தனை நாள் ஆச்சு டிவி? இப்பதான் ஒரு 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 வாரம் ஆயிடுச்சு. அது வீட்டுல வேற ரொம்ப சண்டை போட்டுதான் இருக்காங்க. எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? அதானே டிவி மெக்கானிக் கூப்பிடலான்னு இருக்கேன். சரி, ஏன்னா இப்ப கோயிலுக்கு போறதுக்கு மட்டும் தான் நான் பணம் வச்சிருக்கேன். ஆமாண்ணே. இப்ப டிவிக்கு பாக்குறதுன்ற பணம் இல்ல. அதை ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்கேன். டிவி மெக்கானிக் வர வச்சுதான் நான் பார்க்கணும். அதான் ரொம்ப யோசனையா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வீட்லயும் பிரச்சனையா இருந்துச்சுன்னு ஒரு டிவி. என்னடா சொல்ற? பிரச்சனையா இருக்கிறப்போ ஒரு என் ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாரு. ஸ்டார் டெக் 360 ஒரு சேனல் இருக்கு. என்ன சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, டிவி டிப்ஸ்னா நிறைய சொல்றாங்க அப்படின்னு சொன்னாலும் நானும் அந்த சேனல்ல போய் செக் பண்ணி பார்த்தேனே. இப்ப பார்த்தோன்னா பிரச்சனை இல்லாம வீட்லயே முடிச்சிட்டேனே. சின்ன சின்ன ப்ராப்ளத்தை அழகா எடுத்து சூப்பரா சொல்லிட்டு இருக்காருனே. ஓ அப்படியா? இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல நக்குல் இனிமே அப்படித்தான். ஆமாண்ணே. சரி வாங்க, அது என்னன்னு போய் பார்க்கலாம். வாங்கண்ணே, நம்ம என்னன்னு பாத்துருவோம். இதுல ரெண்டு இருக்கு. ஸ்டார் டெக் 360, இது 360 தான் போட்டிருக்கு. இது எந்தது? மேல இருக்குல்ல லோகோ அழகா இருக்குல்ல, அந்த சேனல் தானே. ஓ இதானா? ஆமாண்ணே. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கண்ணன், ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ் மதுரை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ டிவி ஓடலை அப்படின்னா, டிவி நமக்கு தெரியல அப்படின்னாலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எடுத்தோடனே ஒரு மெக்கானிக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. இல்லை கடைக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு சில விஷயங்களை நீங்களே செஞ்சு பாத்துறணும். சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிடும். நீ வாழ்க்கையே செய்யணும்டா. செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒருவேளை அந்த இதெல்லாம் நான் சொல்ற வழிமுறைகள்லாம் செஞ்சும் அதுக்கப்புறமும் ஃபால்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க அதுக்கப்புறமா தைரியமா நீங்க ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணலாம். இல்ல நீங்களே கூட உங்களுக்கு தெரிஞ்ச சர்வீஸ் சென்டருக்கு கொண்டுட்டு போகலாம். அப்படின்னா நிறைய கொடுத்து விட்டுறாங்க டிவியை. ஃபர்ஸ்ட் ஃபால்ட்டுன்னு தெரிஞ்ச உடனே என்னன்னே தெரியாம கொடுத்து விட்டுறாங்க. கொடுத்து விட்டதுக்கு அப்புறம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன ஒருவேளை கொண்டு போயிட்டாங்களோ, ஃபால்ட்டே இல்லாம இருக்கிறத கொண்டு போய் அங்க போய் நிறைய வேலை இருக்கும், அது போச்சு இது போச்சுன்னு சொல்லி காசு வாங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளயுமே அந்த தயக்கம் இருக்கு. இந்த தயக்கத்தை போக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்களே பேசிக்கா ஒரு சில ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்க உங்க வீட்டுல எளிமையா செக் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் இப்போதைக்கு நான் சொல்லி தர்றேன். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். அதை நீங்க செஞ்சு பார்த்துருங்க. செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு டெக்னீஷியனை வர சொல்லி நீங்க பாக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க ஒரு சர்வீஸ் சென்டர் கொண்டு போறதா இருந்தாலும் சரி பண்ணிக்கிறலாம். சரிங்களா? இப்ப என்ன எதை பார்க்கணும் அப்படின்றத சொல்றேன் நான் முதல்ல. இப்போ ஒரு உதாரணமா நம்ம கிட்ட இந்த சோனி டிவி இருக்கு. இப்போ இந்த சோனி டிவியை பார்த்தீங்கன்னா ஆன் ஆகாம இருக்கு. இங்க இந்த ரெட் லைட் கூட எரியாம தான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இங்க இந்த சுவிட்சு ஆன்ல தான் இருக்கு. சுவிட்சு போட்டிருக்கோம், இங்க படம் எதுவுமே வரல. இங்க சிகப்பு லைட்டும் எரியல. அப்படின்னா என்ன பண்றாங்க, உடனே டிவி எதுவுமே ஃபால்ட் ஆயிடுச்சு, எதுவுமே வரல, நீங்க உடனே ஒரு மெக்கானிக்கை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணிடுறாங்க. அவசர முடிவு. அப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த சுவிட்சு போட்டு இருக்கு, அதுக்கப்புறமா ஆன் ஆகலை அப்படின்ற பட்சத்துல முதல்ல என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க வீடுகளில் ஒரு ஸ்டெபிலைசர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சுவிட்சு போட்டிருக்கோம் ஆனாலும் ஆன் ஆகலை அப்படின்னும் போது ஸ்டெபிலைசர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸ்டெபிலைசர்ல இருந்து முதல்ல ரிமூவ் பண்ணிடுங்க பிளக்கை. ரிமூவ் பண்ணி பக்கத்துல இருக்க அடுத்த பிளக்ல மாட்டி முதல்ல டிவியை ஆன் பண்ணி பாருங்க. பாருங்க, இப்போ உதாரணமா நம்ம இப்போ கொடுத்து பார்க்குறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பிளக் இருக்கு, வரல. ஆனா இதை எடுத்து
இங்கே கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த ப்ளக்கை எடுத்துட்டு இங்கே கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்போ வந்துருச்சா? வேற ஒரு ப்ளக் பாயிண்ட்ல போடவும் இப்போ வந்து இதுகளுக்கு வேற வேலை இல்ல, எல்லாத்துக்கும் மேட்சாவே கைத்தட்டு. லைன் வந்துருச்சு, டிவி ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது அதிகபட்சமாக நடக்கக்கூடிய ஃபால்ட்டு. ஒன்று ஸ்டெபிளைசரில் ஃபால்ட் இருந்தாலும் எதுவுமே வராமல் போயிடும். இன்னொன்று உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட்லேயே கம்ப்ளைண்ட் இருக்கும். சில சமயம் வரும், சில சமயம் வராமல் போகும். கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி, கொஞ்சம் ரைட். டிவி வந்து எந்த ஒரு இண்டிகேட்டரும் வராமல் அதே சேம் டெட் கண்டிஷன்லேயே இருக்கும். சரிங்க, முதல் இதை செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக்கை கூப்பிடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட டிவியில் வந்து இந்த இடத்துல லைட் எரியுது. இதுக்கு பேர் பைலட் எல்இடின்னு சொல்லுவோம். இந்த லைட்டு எரியுது, ஆனாலும் டிவி வந்து எதுவுமே வரல அப்படின்னா இதுக்கு பேர் ஸ்டாண்ட் பை கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாண்ட் பைல இருக்குது அப்படின்னா என்னென்னா வந்து உங்களுக்கு டிவி வந்து ஆன் ஆகிறதுக்கு தேவையான பவர் சப்ளைலாம் உள்ளே வருது, ஆனால் வேலை செய்யலை. அப்போ இந்த சமயத்தில் வந்து உங்கள் ப்ளக் பாயிண்ட்லாம் செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கேருந்து கரெக்டாக பவர் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது எங்கே போயிடணும் அப்படின்னா உங்களோட ரிமோட்டு. ஏன் இப்படி பாக்குறாரு? டிவி ரிமோட்டு. இந்த டிவி ரிமோட்டுக்கு போயிடுறீங்க. டிவி ரிமோட்டில் வந்து பவர் சுவிட்சை ஆன் பண்ணி பாருங்க. இது எதனால நடக்கும் அப்படின்னா நைட்டு நீங்கள் டிவி பார்த்துட்டே இருப்பீங்க, ரொம்ப நேரம் ஓடிட்டே இருக்கும், மறந்தாப்புல தூங்கிடுவீங்க. கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? அதுவா என்ன ஆகும் அப்படின்னா சில டிவியில வந்து ஸ்லீப் மோட்ல போய் ஆஃப் ஆகிக்கிறோம். அப்படி ஆஃப் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல நீங்கள் சுவிட்சை மட்டும் போட்டு யூஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ பூரா வந்து வரக்கூடிய டிவியில் பூராமே வந்து செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டவே யூஸ் பண்ணுறதுனால இப்போ டிஷ்ஷாக இருக்கட்டும், டிடிஹெச் டிஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை செட்டாப் பாக்ஸாக இருக்கட்டும், அந்த ரிமோட்டில் தான் சேனல் மாத்திரம் வைக்கிற எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் டிவி ரிமோட்டவே யூஸ் பண்ணுறது கிடையாது. கிடையாது பெரும்பாலான டிவியில். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிமோட்டவே மறந்துடுவாங்க. அப்போ ரிமோட்டில் வந்து நம்ம எடுத்து முதல்ல ரிமோட்டில் ஆன் பண்ணி பார்க்கணும். ரிமோட்டில் ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு ரிமோட்டோட பவர் சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ரிமோட்டோட பவர் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணியும் வரலை அப்படின்னா ரிமோட்டு நல்லா இருக்கா அதை முதல் செக் பண்ணணும். பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. ஏன்னா ரிமோட்லேயே ஃபால்ட் இருந்தாலும் ஒருவேளை ஆன் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரிமோட்டை எப்படி செக் பண்ணுறது? உங்களோட செல்ஃபோன் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு உங்களோட கேமராவை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த கேமராவை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ இதில் பாருங்க, இந்த பட்டனில் வச்சுட்டு இதை பண்ணோம்னா ஒரு லைட் வந்துட்டு போகும். தெரியுதுங்களா? சின்னதாக ஒரு லைட்டு வெளிச்சம் மாதிரி ஒவ்வொரு பட்டனையும் அமுக்கும் போது ஒரு வெளிச்சம் வந்துட்டு போகும். இப்படி வந்துட்டு போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்க ரிமோட் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி லைட்டு வருது ஆனா ரொம்ப கம்மியா வருது அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா உங்களோட பேட்டரியை நீங்க மாத்தி பாருங்க. பேட்டரியை மாத்திட்டு பட்டன்ல ஃபர்ஸ்ட் பவர் பட்டனை அழுத்தி பாருங்க. அப்படியும் வரல அப்படின்னா ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். செய்யறீங்க அப்படின்னா மூணாவது ஸ்டெப்பு உங்க டிவியோட இந்த சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ அல்லது ரைட் சைட்லயோ அல்லது லெஃப்ட் சைடு கார்னர்லயோ ரைட் சைடு கார்னர்லயோ பெரும்பாலான டிவிகள்ல இந்த 4 இடத்துல தான் வந்து பவர் சுவிட்ச் பவர் பட்டன் இருக்கும். ஒரு பட்டன் மட்டும் வரும், இல்ல 5 பட்டன் இருக்கும். ஒவ்வொரு டிவி கம்பெனிக்கு ஏத்தாப்புல அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுல பவர் சுவிட்ச்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நீங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்க. பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே மேக்சிமம் டிவி ஆன் ஆயிரும். பொறுமையே பெருமை. எங்ககிட்ட வர்ற கஸ்டமர்ல வந்து இது பண்ணாமையே என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை வர சொல்லிடுவாங்க. இங்க இருந்து வர சொல்லிட்டு அவ்வளவு தூரம் போயிட்டு போனதுக்கப்புறம் ஆன் பண்ணி கொடுத்த உடனே ஓ இது தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லி எத்தனையோ கஸ்டமர் எங்களுக்கே வந்து தனிப்பட்ட முறையில நடந்திருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்களே செஞ்சுக்கிறலாம் அப்படின்றக்காகத்தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மனுஷன்? இன்னும் ஒரு சில டிவியில பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ உதாரணமா எம்ஐ டிவி, டிசிஎல், சௌமி, இஃபால்கான் இந்த மாதிரியான டிவிகள்ல பூரா பாத்தீங்க அப்படின்னா வந்து சென்டர்ல இந்த இடத்துல வந்து லைட் மட்டும் எரியும். ஒரு ஒயிட் கலர் லைட்டு இல்ல ரெட் கலர் லைட்டு ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு உடனே ஆஃப் ஆகிக்கிறோம். ஆஃப் ஆன உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா என் டிவி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்வாங்க. பட்டன் ரிமோட்ல போய் எல்லாமே செஞ்சு பார்ப்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு நான் சொன்ன எல்லாமே செய்வாங்க. ரிமோட்டை போட்டு
டக்கு டக்குன்னு அமைக்கி அமைக்கி பார்ப்பாங்க, பார்த்துட்டு எடுக்காது. எதிர்பார்க்கல எதிர்த்து அடிப்பான எதிர்பார்க்கல நினைச்சு பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரி டிவியில் உள்ள ரிமோட் பூராமே என்ன அப்படின்னா வந்து ப்ளூடூத் ரிமோட்டு. இந்த ப்ளூடூத் ரிமோட் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இதுக்கு முதல்ல செக் பண்ண மாதிரி கேமராவில் வச்சுலாம் இதை நம்ம செக் பண்ண முடியாது. செக் பண்ணாலும் இது நல்லா இருந்தாலும் எந்த சிக்னலும் நமக்கு வெளியே தெரியாது, வேலை செய்யலைனாலும் நமக்கு தெரியாது, இது கேமராவில் காமிக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, ரிமோட் நல்லா தான் இருக்குது, நேற்று வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது தான். ஏன்னா இப்போ நான் சொன்ன டிவிகளில் பூரா எம்ஐ, சௌமி, இஃபால்கான், டிசிஎல் இதுல என்னன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டிவியை ரிமோட்டில் ஆன் பண்ணால் மட்டும்தான் ஆன் ஆகும். மற்ற டிவி மாதிரியா போட்ட ஒன்று ஆன் ஆகாது. ஸோ அவங்க வந்து எப்பயுமே இதை யூஸ் பண்ணி பழகி இருப்பாங்க. ஆனால் தவறுதெல்லாம் கீழே விழுந்திருக்கும் ரிமோட்டு கீழே விழுந்ததுனால இந்த பட்டன் வேலை செய்யாமல் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, சுற்றி 4 தடவை தேடி பார்ப்பாங்க. தேடி பார்த்தா எங்கே பட்டன் இருக்குன்னே தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கை வர சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி டிவி வச்சிருக்கவங்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டிவியில எப்பயுமே வந்து சென்டர்ல அந்த லைட் எரியுது பார்த்தீங்களா, ஒரு செகண்ட் லைட் வந்துட்டு ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனோன்னா அந்த அதுக்கு பின்னாடி அப்படியே லைட் எரியறதுக்கு நேரா அப்படியே பின்னாடி கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் மட்டும் இருக்கும். ஹலோ, யாரா இருக்கீங்களா? அந்த பட்டனை ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் ஒரு கிளிக்கு, அடுத்து ஒரு செகண்ட் கேப் விட்டு இன்னொரு டச் பண்ணீங்க அப்படின்னா வந்து 2 தடவை அழுத்துனீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த டிவி ஆன் ஆகும். மேக்சிமம் இந்த ஃபால்ட்டும் அதிகபட்சமா கஸ்டமர்ல இருந்து வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா மெக்கானிக்கை வர சொல்லிட்டு சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து பட்டன் தான் போச்சு, நான் வந்து போனதுக்கு மட்டும் பெட்ரோல் சார்ஜ் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போறவங்களும் இருக்காங்க. இல்ல இது வந்து ஒரு பெரிய ஃபால்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் வர வச்சு பாங்குறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. சரிங்களா? அதனால வந்து நம்ம கொடுத்துட்டு ஏமாந்துட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ளேயே குழப்பிட்டு இருக்கிறத காட்டிலையும் இப்ப நான் சொன்ன இந்த தகவலை வந்து நீங்க செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு உறுதி வரும், நம்ம டிவியில வந்து உள்ளுக்குள்ள ஃபால்ட்டு தான் இருக்கு, சர்க்கியூட் போர்டு தான் அடியா இருக்கு, மதர் போர்டில் ஃபால்ட் இருக்கு, பவர் சப்ளைல ஃபால்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு உங்களுக்கே உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டெக்னீஷியனோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கிட்டோ கொண்டு போய் கொடுத்து நீங்க உங்க டிவியை சரி பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி, மகிழ்ச்சி. காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. எல்லாம் புரிஞ்சானே, பாத்தீங்களா? புரிஞ்ச மாதிரிதான் இருக்கு, இருந்தாலும் என்னன்னு பார்ப்போம். சரி வாங்க, அப்புறம் கையோட டிவியை போட்டு பாத்துருவோம், தெரிஞ்சா உங்களுக்கு டவுட் குழப்பம் எல்லாமே சேர்ந்து போயிரும்ல. சரி பார்க்கணுன்றீங்க, சரி வாங்க check பண்ணி பார்ப்போம். என்னண்ணே பிளக்குனா கீழே கிடக்கு? ஆமா, டிவி தான் ரிப்பேர் ஆகி போச்சு, அதான் கடுப்புல புடி போட்டாது. இதற்கப்புறம் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவேன் நினைக்காத. அதுக்குன்னு இப்படியானே, சரி எடுத்து மாட்டி பாருங்க என்னன்னு பாப்போம்னே. சரி ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணு. ஒண்ணு இங்க ஆனா லைட்லாம் எரியுது, ஆனா எதுவும் வர மாட்டேங்குது. பட்டன் எங்கேயோ இருக்குன்னு சொன்னாருண்ணே, தேடி பாருங்க எங்க இருக்குன்னு. ஏதோ அடியில இருக்குன்னு சொன்னாப்லைய. வரவே மாட்டேங்குதா? எத்தனை தடவை அமுக்கலாம் வரவே மாட்டேங்குது. இருந்த அவசரப்படானே. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். அவர் என்ன சொன்னாப்ல நம்மகிட்ட புரியுற மாதிரி சொன்னாப்ல இல்ல, ஒரு செகண்ட் விட்டு அடுத்த ஒரு செகண்ட் அந்த பட்டனை அமுக்குங்கன்னு சொன்னாப்ல. வட டிவி பட்டன் உடஞ்சிட போயிருந்தேன். பொறுமையா அழுத்துனே. அவளதானே வந்து இதுக்கு சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கோம்டா. இப்ப என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை பின்ன எப்படா உன்னை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? நீ யாருடா? போய் போன் பண்றீங்க? நீங்க செஞ்ச உதவினால நன்றி சொல்லானே. ஸ்டார் டெக் 360 தான். ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம் பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு.